மங்காத கைவினைப் பொருட்களை பாதுகாக்க அவ்வப்போது மத்திய அரசு சார்பில் கண்காட்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மூங்கில் பொருட்கள் கண்காட்சி தற்போது துவங்கி 11 நாட்கள் நடக்கவுள்ளது. மூங்கிலால் செய்யப்பட்ட சேர், டேபிள்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள், கைப்பைகள், மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் உள்ளிட்ட சாமி உருவங்கள் என்று ஆச்சரியப்பட வைக்கும் மூங்கில் பொருட்கள் மட்டுமின்றி கைவினை பொருட்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் கைவினை பொருட்களின் ஆணையத்தால் நடத்தப்படும் இந்த கண்காட்சி பழங்கால பாரம்பரியத்தை காக்கவும், இடைத்தரகர்களை ஒழிக்கவும், கிராமங்களில் உள்ள கைவினை பொருட்களின் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாக கைவினை பொருட்கள் மேம்பாட்டு அதிகாரி தெரிவித்தார். மத்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஆணையகம் கீழ் நாடெங்கிலும் 51 காந்திசில் பஜார் நடத்தப்படுகின்றது ஆண்டுதோறும். அதில் ஒரு பகுதியாக வடகிழக்கு மாநில கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி மேம்பாட்டுக் கழகத்தினுடன் இணைந்து சென்னை மாநகரத்திலே பாம்போ பஜார் அப்படின்ற கைவினைப் பொருட்கள் அகில இந்திய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 51 காந்திசில் பஜார் இந்த நிதியாண்டில் நடைபெற இருக்கிறது. நாடெங்கிலும் நடைபெற இருக்கின்றது. அதில் 6 பாம்போ பஜார்கள் இந்த நிதியாண்டில் நாடெங்கிலும் உள்ள முக்கிய பெருநகரங்கள் நடத்துகின்றோம். அதன் முதல் நிகழ்வாக பாம்போ பஜார் சென்னையில் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த கண்காட்சி இந்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும். மூங்கில்களில் இருந்து இத்தனை கைவண்ணங்களா என்று பார்வையாளர்கள் அதிசயித்தனர். இவை மிக அழகாக செய்யப்பட்டு இருப்பதாகவும் குறைந்த விலையில் விற்கப்படுவதாகவும் பார்வையாளர்கள் தெரிவித்தனர். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்னொன்னும் பார்த்தா ஆசையா இருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் நல்லா இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்ளி யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் டிஸ்கவுண்ட். ரியலி குட். எவ்ரிஒன் ஷுட் கம் அண்ட் விசிட். கண்டிப்பா வாங்க. 10 நாள் இருக்கு. இந்த கண்காட்சியில் மூங்கிலால் ஆன வீட்டு உபயோகப் பொருட்களை செய்வது தொடர்பாக செயல்முறை விளக்கம், தொழில்நுட்ப கருத்தரங்கு, செய்முறை தொடர்பான வடிவமைப்பு ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. கைவினை பொருட்களை தயாரிப்பது தொடர்பான இலவச கையேடு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவதாகவும் மேம்பாட்டுத்துறை அதிகாரி தெரிவித்தார்.